Hello everyone, welcome to my YouTube channel. நான் திவ்யா. இன்னைக்கு என்னுடைய புக் ஷெல்ஃப் டூர் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணலனா செக் பண்ணி பாருங்கள். என்கிட்ட நான் என்னுடைய புக்ஸ் எப்படி வச்சுருக்கேன் அப்படின்னா, நான் பீரோவில் தான் வச்சுருக்கேன். புக் ஷெல்ஃப் அந்த மாதிரி இல்லை. அதனால தான் அதை ஃபுல்லாக நான் கவர் பண்ண முடியல. இப்போதைக்கு என்னுடைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வெளியே வச்சுட்டு தான் என்னுடைய புக்ஸ் எல்லாம் நான் பீரோவில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். கூடிய சீக்கிரம் நாங்கள் ஒரு வேறு வீட்டுக்கு போகலான்ட்டு இருக்கோம். அப்போ எனக்குன்னு புக் ஷெல்ஃப் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய மேரேஜ்க்காக ஒரு புக் செல்ஃப்மே ப்ரெசென்ட் பண்ணாங்க. ஸோ அதுவே நான் இன்னும் ஓப்பன் பண்ணி பார்க்கல. ஏன்னா அங்கே போனதுக்கப்புறம் அதை அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அது ஜஸ்ட் அமேசானில் ஆர்டர் பண்ணது. ஸோ அதை எடுத்து நம்ம ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா கொண்டு போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு என்னுடைய செல்ஃப் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வச்சுருக்கேன். அதையுமே அங்கே போயிட்டு அன்பாக்ஸ் பண்ணுறது, அங்கே புக்ஸ் நான் அரேஞ்ச் பண்ணுறது எல்லாமே நான் ஃப்யூச்சரில் ஒரு 3-4 மந்த்ஸ்க்கு அப்புறம் கண்டிப்பாக காமிக்கிறேன். இப்போ நான் தனித்தனியாக எடுத்து வச்சு தான் ஒவ்வொரு என்கிட்ட வச்சுருக்க புக்ஸ் எல்லாம் நான் காமிச்சிட்ருக்கேன். இது என்னுடைய செகண்ட் புக்ஸ் ஷெல்ஃப் வீடியோ. இதுக்கு முன்னாடி ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன். காலச்சுவடு பதிப்பகமில் வாங்கின புக்கு ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம். ஜெயகாந்தன் அவர்கள் எழுதின ஒரு புத்தகம். நாவல் தான். இந்த புத்தகம் இப்போ சீர்லேயுமே கிடைக்கிது. 100 ருப்பீஸில் வாங்குறவங்க வாங்கிக்கலாம். பிகினராக இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த புக்கை வாசிக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். ரொம்ப ஃபீல் குட்டாக இருக்கும். ஸோ இந்த புக் ரீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் புக் ரீட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகினராக இருக்கிறவங்க கண்டிப்பாக படிங்க. எல்லாருமே லைஃப்பில் வாசிக்கணும் அப்படின்னா இந்த புக்கை வாசிச்சுருந்துருக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவேன். இது வாசித்து முடித்தோம் அப்படின்னா ஹென்றி மாதிரி நம்மளுமே வாழணும் அப்படிங்கிற ஒரு அளவுக்கு ஒரு தாக்கத்தை இந்த புத்தகம் ஏற்படுத்தும். அடுத்தது நகுமோ லெய் பயலே அப்படிங்கிற இந்த புத்தகம். இது செல்வேந்திரன் அவர்கள் எழுதின புத்தகம். இது எழுத்து பிரசுரம் 0 டிகிரி. பேஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 106 பேஜஸ். இது ரொம்ப ஜாலியாக கலாய்ச்சி நக்கில் நெய்யாண்டியோட அழகாக எழுதியிருப்பார். இந்த புக்குமே நான் வாசிச்சுருக்கேன். அடுத்தது ஜெயகாந்தன் ஐயா அவர்கள் எழுதிய ஊருக்கு 100 பேர். இது மீனாட்சி புத்தக நிலையம்ல நான் வாங்கினது. பேஜஸ் 96 பேஜஸ் தான். இது ஒரு வித்தியாசமான கதைக்களம். இது நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 5-6 வீடியோலேயே இந்த வீடியோ நான் போட்டிருப்பேன். ஃபேஸ் காமிச்சு போட்டதில் ஒரு 2nd or 3rd வீடியோன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகம். சீக்கிரம் படிச்சிடலாம். பிகினராக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா பேஜஸ் குட்டியாக இருக்குது, சிறுசாக இருக்குது. ஸோ ஒன் சிட்டிங்கில் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த புக் ஒரு ஆப்டான புக். அடுத்தது ஒரு இங்கிலீஷ்லாம் பிஃபோர் த காஃபி கெட்ஸ் கோல்ட் பை டோஷிகாஷு கவாகுஷி. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதில் 4 ஸ்டோரி இருக்கும். ஒவ்வொன்றுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஜாப்பனீஸ் கண்டிப்பாக அவங்கள ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படிங்கும்போது இந்த புக் கண்டிப்பாக ரீட் பண்ணலாம். இது ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி புக்குமே கூட. இது சீரீஸ் மாதிரி 4 காப்பியோ 6 காப்பியோ இருக்குது. இது 3rd புக்கு. எந்த புக் ரீட் பண்ணுறீங்களோ இல்லையோ கண்டிப்பாக இந்த புக் ரீட் பண்ணலாம். இது ஸ்டாண்ட் அலோனாக கூட தனியாக இந்த ஒரு புக்காக கூட படிக்கலாம். சீரீஸாக இதுக்கு முன்னாடி 2 புக் வாசிச்சுட்டு தான் வாசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. இதுவுமே ஒரு 2 நாள் எல்லாம் உட்கார்ந்தோம்னா வாசிக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக வாசிச்சிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது ஓஷோ அவர்களுடைய பீயிங் இன் லவ். இந்த புக் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. லவ் பற்றியான ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த புக் கொடுக்கும். இதில் இருக்கிற விஷயங்களை நான் அப்பப்போ யூஸ் பண்ணுவேன். ரொம்ப நல்லா இருக்குன்னே சொல்லலாம். கண்டிப்பாக இதையுமே வாய்ப்பு கிடைச்சா வாசிங்க. அடுத்தது எல்லோ ஃபேஸ். ரெபக்கா எஃப் குவாங் அப்படிங்கிறவங்க எழுதுனது. ஆர்எஃப் குவாங்னுமே இவங்கள சொல்லுவாங்க. இது நான் பட்டி ரீட் பண்ணேன். கௌரி அண்ணா கூட பட்டி ரீட் பண்ண இந்த புக்கு. அடுத்தது எனக்குள் இருப்பவள்.
பிரபஞ்சன் ஐயா அவர்கள் எழுதின புத்தகம். இது வந்து கவிதா பப்ளிகேஷன். இது குறுநாவலில் 176 பேஜஸ் இருக்குது. படித்து முடிக்க போகிறேன் இந்த புக்கையும். அடுத்தது வந்து பாரதியின் கடிதங்கள். பத்மநாபன் அப்படிங்கிறவங்க எழுதின புத்தகம். காலச்சுவடு பதிப்பகம். பேஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 110 பேஜஸ். இதில் வந்து பாரதி அவர்கள் எழுதின ஒரு 23 கடிதங்களை வந்து இதில் வந்து தொகுத்து கொடுத்துருப்பாரு. இதில் அவருடைய சைன் ஒருத்தர் வந்து எங்கிட்ட கேட்டார், இதைத்தான் கேட்குறாங்களான்னு தெரியல. அவருடைய கையெழுத்து அது எழுதுனது இதில் இருக்கும். உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு தெரியல. இது வந்து அவர் கைப்பட எழுதின ஒரு கையெழுத்து. தனியாக வந்து இந்த அவர் கையெழுத்து பார்க்கணும் அப்படின்னா சொல்லுங்கள், நான் ஃபோட்டோ எடுத்து அது ஒரு போஸ்ட்டாக கூட நான் ஷேர் பண்ணுறேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒவ்வொருத்தர்கிட்ட எழுதும்போது வந்து ஒவ்வொரு ஸ்டைலில் வந்து எழுதியிருப்பார். இப்போ வந்து கடிதங்கள் நம்ம பெருசாக எழுதாட்டியும் கடிதங்கள் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த புத்தகத்தை வந்து வாசிக்கலாம். அடுத்தது ஞானக்கூத்தன் அவர்களுடைய நேர்காணல்கள் கேட்டகரியில் வாங்கின ஒரு புத்தகம். பதிப்பாசிரியர் இது எழுதினவங்க வந்து திவாகர் ரங்கநாதன் அப்படிங்கிறவங்க. இதுவுமே வந்து காலச்சுவடு பதிப்பகம். நிறைய கேள்வி பதில்கள், நிறைய இன்டர்வியூஸில் வந்து பேசினதை வந்து தொகுத்து கொடுத்துருப்பாரு. இது வந்து 96 பேஜஸ். இந்த புக்கை பற்றி சொல்லணுன்னா எல்லாத்துனாலையுமே வந்து நேர்காணல் வந்து நம்ம டிவியில் பார்க்கும்போது பிடிக்கும். ஆனால் புக்கை வாசிக்கிறதுக்கு எல்லாத்துனாலையும் வாசிக்க முடியுமா அப்படின்னு தெரியல. ஏன்னா அவங்க கொஷின் கேட்பாங்க. வாசிக்கும் போது கொஞ்சம் போர் அடித்த மாதிரி ஃபீல் எனக்கு இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த புத்தகம் வாங்கி வாசிக்கலாம். அடுத்தது தீஜா அவர்களுடைய அம்மா வந்தாள். இது வந்து காலச்சுவடு பதிப்பகம். 180 பேஜஸ் இருக்குது. ரொம்ப ஃபேமஸான புக்கில் இதுவுமே ஒன்று. அவர் எழுதின ஃபர்ஸ்ட் புக்குன்னு நினைக்கிறேன். இது இல்லை, அவர் எழுதின ஃபர்ஸ்ட் புக் வந்து அமிர்தம். அந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் பற்றியான ஒரு புக். இந்த புக்குமே வந்து ரொம்ப சர்ச்சைக்கு உள்ளான ஒரு புத்தகம்தான். அடுத்தது வந்து காலச்சுவடு பதிப்பகமில் பூக்குழி, பெருமாள் முருகன் ஐயா அவர்கள் எழுதின ஒரு புத்தகம். இதுவுமே வந்து 157 பேஜஸ். இதுவுமே நான் கோயம்புத்தூர் புக் ஃபேரில் தான் வாங்கினது இந்த புக்குமே. அடுத்த ஒரு புத்தகம் எனக்குரிய இடம் எங்கே. வகுப்பறை உறவுகளும் உரையாடல்களும். மாடசாமி அவர்கள் எழுதின புத்தகம். அவருடைய எழுத்து வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பாரதி புத்தகாலயம். கண்டிப்பாக எல்லா குழந்தைகளும் பெற்றோர்களும் ஆசிரியர்களுமே வந்து வாசிக்க வேண்டிய ஒரு புத்தகம். அதாவது ஆசிரியர்கள் கண்டிப்பாக வாசிக்கணும். இது வந்து ஒத்த வழி பாதையாக இருக்கக்கூடாது. வகுப்பறை அப்படிங்கிறது அது மாணவர்களுக்கானதாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விழிப்புணர்வு சார்ந்த விஷயங்களை பற்றி அழகாக வந்து பேசியிருப்பார். அடுத்தது காலச்சுவடு பதிப்பகம் அர்ஜுனனின் தமிழ் காதலிகள். இதுவுமே வந்து காலச்சுவடு பதிப்பகம். 280 rupees, 223 pages. இது வந்து பழந்தமிழ் இலக்கியம் கேட்டகரியில் வரும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் இந்த புக் வந்து நான் வாங்கினேன். ஆக்கா பெருமாள் அவர்கள் வந்து எழுதினது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ராமாயண கதையை வந்து அப்படியே கொஞ்சம் தழுவி எழுதியிருப்பாங்க. நாட்டார் வழக்கியல்ல இது வரும். நாட்டார் வழக்கியலில் வந்து அந்த கேட்டகரியில் வாசிக்கிறதுக்காக வந்து இந்த புக் வந்து வாசித்தேன். மகாபாரத பாத்திரத்தை எல்லாம் வச்சு வந்து உருமாற்றி இவருக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் புனைவு சார்ந்து எழுதியிருப்பார். அடுத்தது வந்து என்னுடைய ஒன் ஆஃப் மை ஃபேவரட் புக்கு 4 எம்டி வாசுதேவன் நாயர் அவர்கள் எழுதின புத்தகம். இது வந்து 1995ஆம் ஆண்டிற்கான ஞானபீட விருது பெற்ற எழுத்தாளர் தான் வந்து எம்டிவி வாசுதேவன் நாயர். இதுவுமே வந்து
காலச்சுவடு பதிப்பகம். மலையாளத்துலேருந்து தமிழில் வந்து குளச்சல் யூசப். பேஜஸ் வந்து 279. கண்டிப்பாக வாசிங்க, டிசப்பாயிண்ட் ஆக மாட்டேங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகத்தில் இதுவுமே ஒன்று. என்னுடைய ஃபேவரட் நாவல் கேட்டகரியில் அந்த புக்கை வந்து நான் சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி. அடுத்தது காலச்சுவடு. ஃபுல்லாக நிறையா எங்கிட்ட காலச்சுவடு புக் இருக்கும். ஆத்மனம், தேர்ந்தெடுத்த கவிதைகள். இது வந்து தொகுப்பாசிரியர் வந்து யுவன் சந்திரசேகர். காலச்சுவடு பதிப்பகம் 120 rupees. இந்த கவிதைகள் வந்து நல்லா இருந்துச்சு. ஆனால் இது எக்ஸ்ப்ளனேஷனோட பெரிய புக்குமே இருக்கும். அப்போ வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருந்துச்சு, அதனால் கிடைக்கல. ஆனால் அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு லைப்ரரி சென்னையில் நான் போகும்போது அது முழு தொகுப்பு கிடச்சிது. பெரிய புக்காக இருந்துச்சு. எடுத்து வாசிக்கணும், கவிதை இன்னொரு தடவை வந்து அந்த பெரிய புக்காக எடுத்து வாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை இருக்குது. அடுத்தது வந்து நுண்கலைகள். பரிசில் வாங்கின மயிலை சீனி வெங்கடசாமி. ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு புத்தகம். இந்த உங்களுக்கு அழகு கலை சார்ந்த விஷயங்கள் வந்து பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வாங்கலாம். ஏன்னா தமிழகம் வந்து சொல்லிக்கவே வேண்டியதில்லை. அந்த கலை கோவில்கள் பற்றி எல்லாம் சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய வரலாறே நீண்ட நெடிய ஒரு வரலாறு. ஸோ அதில் வந்து இப்போ நம்ம நாகரிகம்னு சொல்லிட்டு நிறையா விஷயங்கள் பண்ணாட்டி கூட நமக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும் அப்படின்னா கலைகளை தான் வந்து தேடி போகிறோம். அதை பற்றி அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த புக் வந்து வாசிக்கலாம். ஆனால் சிலருக்கு வந்து பிடிக்காது, அதையும் சொல்லிடுறேன். இதெல்லாம் வாசிக்கும்போது கொஞ்சம் போர் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த புத்தகம் வந்து வாங்கிக்கோங்க. அடுத்தது வந்து என்னுடைய ஃபேவரட் புக்கு, ஒரு நாவல், கரையான். சீர்சேன் முகோபாத்தியாய. தமிழாக்கம் வந்து சு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். இந்த சு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தான் வந்து மொழிபெயர்த்தது நீலகண்ட பறவையை தேடி அப்படிங்கிற ஒரு புத்தகம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. திருமணமாகாதவள்னு ஒரு புக் இருக்குது, அதே மொழிபெயர்த்ததுமே வந்து சு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அவங்க தான். நேஷ்னல் புக் ட்ரஸ்ட்டு. இந்த புக்கை படிச்சுட்டு தான் வந்து நான் நேஷ்னல் புக் ட்ரஸ்ட்டோட பெரிய ஒரு ஃபேன் ஆனது. 170 rupees. பேஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 154 pages. கண்டிப்பாக இந்த புக்கை வந்து வாசிங்க. பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருந்தாலும் இந்த புக்கை வந்து வாசிக்கலாம். அடுத்தது வந்து யாவரும் பப்ளிகேஷனில் வாங்கின ஒரு புக்கு, வாண்டு மாமா 100. இதுவுமே நான் வாசிச்சிருக்கேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. கிங் விஸ்வா அவர்கள் எழுதின புத்தகம். லாஸ்ட் இயர் கோயம்புத்தூர் புக் ஃபேரில் வாங்கினேன். நான் இந்த புக்கு வாங்கின அன்னைக்கு அந்த ஆத்தர் வந்திருந்தார். அவர் பார்த்தா நான் ஆட்டோகிராஃப் வாங்க மறந்துட்டேன். இது நல்லா டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இது வந்து எல்லாருமே வாசிக்கிற மாதிரி தான் வந்து இருந்துச்சு. அவரை பற்றி நிறையா தகவல்கள் வந்து சொல்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி பிடிக்கும், ஒருத்தங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக வாசிக்கலாம். அடுத்தது வந்து பழந்தமிழ் இலக்கியத்தில் ஒரு புத்தகம், களிநெல்லிக்கனி அப்படின்னு சொல்லி. இசை அவர்கள் எழுதின புத்தகம், ஔவையார் கவித்துவ திரட்டு. இது வந்து காலச்சுவடு பதிப்பகம். பேஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 183 pages. ஆனால் உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா வாங்க. கொஞ்சம் அங்கங்கே போர் அடித்த மாதிரி இருந்துச்சு. ஒரு சில இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு. இதில் நிறைய கேட்டகரி வைஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. சங்கத்து அகப்பாடல்கள், சங்கத்து புறப்பாடல்கள், திருவள்ளுவர் மாலை, நீதிமொழிகள் அப்படிங்கிற மாதிரி நிறைய இருந்துச்சு. பிற காலத்து பிற படைப்புகள் அப்படிங்கிற மாதிரி நிறைய தலைப்புகளில் வந்து கொடுத்துருந்தாங்க. அடுத்தது வந்து என்னுடைய ஃபேவரட்டான ஒரு புக்கு, திருமணமாகாதவள். சரத்சந்திர சட்டோபாத்தியாய அவங்க எழுதினது. தமிழாக்கம் வந்து எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் எழுதின புத்தகம். நேஷ்னல் புக் ட்ரஸ்ட்டு. ரொம்ப சூப்பரான புக்கு. 120 rupees. பேஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 78 pages. ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ரீட் பண்ணி முடிச்சிங்க அப்படின்னா. அடுத்தது வந்து காலச்சுவடு பதிப்பகம், மா கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய மழைக்காலமும் குயிலோசையும்.
காட்டுயிரும் பருவ காலங்களும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. தொகுப்பாசிரியர் வந்து சு. தியோடர் பாஸ்கரன் அப்படிங்கிறவங்க. இதுவுமே காலச்சுவடு பதிப்பகம் தான். பேஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 230 பேஜஸ்ஸு. இதை வந்து பறவைகள் பற்றி நிறையா இருக்கும். ஏன்னா இப்போ நிறைய பறவைகள் பற்றி நமக்கு தெரியாது. இயற்கை பற்றி இருக்கும், பறவைகள் பற்றி இருக்கும். பறவைகளில் வந்து நான் சிலது சொல்கிறேன், உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். செம்பொத்து, அது கேள்விப்பட்டிருப்போம். மடையான்னு ஒன்று இருக்குது. மைனாக்குருவி இதெல்லாம் கேட்போம். மாடப்புறா. அப்புறம் வந்து வால் நீண்ட கருங்குருவி அப்படின்னு ஒன்று இருக்கும். விலங்குகளுமே வந்து வித்தியாசமாக சிலது கேள்விப்பட்ட மாதிரி இருந்துச்சு. ஷிங்கா, காட்டெருமை, இதெல்லாம் தெரியும். கரடி, வரையாடுன்னு ஒன்று இருக்குது ஒரு கேட்டகரி. புனுகு பூனை. உள்ளே வந்து வாசிக்கும் போது வித்தியாசமாக இருக்கும். பறவைகள், விலங்குகள், வளர்ப்பு பிராணிகள் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கை சார்ந்து வந்து எழுதியிருப்பார். இந்த மா. கிருஷ்ணன் யார் அப்படின்னா மாதவையா அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து ரொம்ப பெரிய ஒரு முன்னோடி தமிழ் எழுத்தாளர்களில். அவங்களுடைய 8வது மகன் தான் வந்து மா. கிருஷ்ணன் அப்படிங்கிறவங்க. அவரை பற்றி கொடுத்துருப்பாங்க. எனக்கு வந்து இந்த புக் எப்படி தெரிய வந்துச்சு அப்படின்னா, ஞானசம்பந்தம் ஐயா வந்து அவருடைய ஒரு புக் ரெக்கமெண்டேஷனில் வந்து சொல்லி தான் வந்து இந்த புக் வந்து நான் வாசித்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஸோ உங்களுக்கு வந்து இயற்கை சார்ந்து பறவைகள், விலங்குகள் பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த புக்கை வந்து நீங்கள் வாசிக்கலாம். ரொம்ப லாங்காக போயிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை இங்கே அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன். இந்த வீடியோ வந்து பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் என்கிட்ட இருக்க மற்ற புக்ஸ் எல்லாமே வந்து நான் கண்டினியூஸாக காமிக்கிறேன். தேங்க்யூ.